உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்னைய டேட் பார்த்தீங்கன்னா 7/4/2024. இன்றைக்கான ரிசல்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன ரிசல்ட்டுன்னு நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 915 887 915 887. இந்த நம்பர் தான் வின்னிங் நம்பர் 887. ஆனால் நம்ம என்ன போர்டுக்குள்ளே கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் போர்டுக்குள்ளே கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம். நேற்று இந்த சஜஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம். ஆல் போர்ட்லேயும் நேற்று ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். சி போர்டில் 8 இருக்குது, ஏ போர்டில் 7 இருந்தது. போர்டுக்குள்ளே இந்த நம்பர் இருந்தது, ஆனால் சரியான ஆர்டர் முறையில் நம்ம கொடுக்கல. இருந்தாலும் போர்டுக்குள்ளே நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம். உங்களோட ஆலோசனையை பயன்படுத்தியிருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபீஸாவது வின் பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் இது நம்மளோட ரிசல்ட்டுக்குள்ளே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட ரிசல்ட்டு தான். சரி, பரவாயில்ல. அடுத்த நாள் ரிசல்ட்டில் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியது தான். இது இயல்பாக நடக்கக்கூடியது தான். சரி, வாங்க அடுத்த ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம ஏபிசி இன்றைக்கி நம்ம ஏ போர்டில் ஃபஸ்ட் நம்பர் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 7 சூஸ் பண்ணுறேன். ஏன் 7 சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1987. அப்போது 7 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு ஆலோசனையை, எல்லாத்தையுமே ஒரு ஆலோசனையாக மட்டும் பாருங்கள். இது நம்பிக்கைக்குரிய நம்பர்னு தவறாக எண்ணிக்காதீங்க. எல்லாமே ஒரு ஆலோசனைக்குரிய நம்பர். ஒருவேளை ஆலோசனைகள் மாறலாம், ஆனால் நீங்கள் முடிவு பண்ணுற முடிவுகள் மாறாமல் பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 1987 வருமா? 57 இருக்குது. 57 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு தான் நம்ம 7 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ போர்டுக்குள்ளே ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2. நான் 2 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பராக ஒருவேளை 7 வரலைன்னா 2 வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 872 வருமானது 882 வரும். ஏன்னா 882 ஆப்ஷனுக்குள்ளே நிறைய இருக்கும். 882, அதனால் 882 7/882ன்ற ஆப்ஷனில் இல்லை 52ன்ற ஆப்ஷனில் வருமானது தான். ஏன்னா 52 இருக்குது, 882ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதனால் சொல்கிறேன். 2 நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே 982ன்ற அடிப்படையிலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 982ன்ற அடிப்படையிலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நம்ம 2 எடுக்கிறோம். ஏன்னா நிறைய சார்ட்டுங்களில் பார்த்தீங்கன்னா 7/882 வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 982 இருக்குது, அப்புறம் 52ன்னு இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷனுங்களில் இந்த 2 வரும்ன்ற அடிப்படையில் நான் 2 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு தான். பி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 6 தான் நான் சூஸ் பண்ணுறேன். என்னோடய சஜஷனில் 6 தான் பாஸ் பண்ணுது. ஏன் 6 பாஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 786ன்ற அடிப்படையில் 6 வருமானன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 786. இந்த அடிப்படையில் 6 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதனால் நம்ம 6 எடுத்திருக்கோம். இதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 368 இருக்குது. இங்கேயும் 7 இருக்குது. ஒருவேளை 386ன்ற அடிப்படையில் 6 வரலாம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நம்ம 6 எடுக்கிறோம். இது எல்லாத்தையும் சரியாக கவனிச்சிக்கிங்க. ஏன்னா இதிலேருந்து வேறு ஆப்ஷன் மாறி உங்களுக்கு வேறு நம்பர் கூட கிடைக்கலாம். அதுக்காக தான் ஃபுல் வீடியோ பார்க்க சொல்கிறோம். ஏன்னா நம்ம சஜஷன் தான், முழுக்க சஜஷன் தான், ஆலோசனை தான் கொடுக்குறோம். அதுக்காக தான் சொல்கிறோம் முழு வீடியோவும் பாருங்கள் அப்படின்னு. இந்த அடிப்படையில் தான் நம்ம 6 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 தான் எடுக்க போகிறோம். 4 ஏன் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 384ன்ற அடிப்படையில் 4ம் வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 874 இருக்குது. 874 இருக்குது. ஒருவேளை 874 6 பக்கத்தில் 4 இருக்குது. 874 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அதனால் 874 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் 4யும் உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கிறது ஒரு நல்லதான விஷயம். இது வந்து ரிசல்ட்டுங்கெல்லாம் வரும்பொழுது இந்த நம்பர் உங்களுக்கு தென்படுதான்னு பார்த்துங்க, உங்கள் ஆலோசனைக்குள்ளே வருதான்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் சூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த 1 சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 671 என்ற அடிப்படையில் வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 671ன்னு எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 671 என்ற அடிப்படையில் எடுப்பாங்களான்ற ஒரு டவுட்டு. ஏன்னா 8ம் இருக்குது, இங்கே 7ம் இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஒருவேளை 671 என்ற அடிப்படையில் எடுத்துகிட்டு 81 என்ற அடிப்படையில் கிராஸில் வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் நம்ம 1 தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன சாய்ஸில் சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் சூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 675 என்ற அடிப்படையில் 5 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6 7 8 இருக்குது, 8 5 இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 8 5ன்ற கிராஸின் அடிப்படையில் 7 5ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பல சாட்டுங்களில் அடிப்படையிலையும் 5 பாஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்பும் அறிகுறிகளும் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம 5 எடுக்கிறோம். இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வைஸாக ஒவ்வொரு நம்பருக்கு கீழே இந்த கிராஸின் அடிப்படையில் ஒவ்வொரு நம்பருக்கு கீழே எந்த நம்பர்கள்லாம் பாஸ் பண்ணுதோ அந்த நம்பர்களை தான் அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம். இப்படி தான் ரிசல்ட் சூஸ் பண்ணுறோம். நீங்கள் சார்ட்டுங்களை செக் பண்ணி பார்த்தா தெரியும். எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு பாஸ் பண்ணுதுங்க இல்லையா, இந்த பாஸ் பண்ணுற ரிசல்ட்டுங்களை இன்றைக்கி நம்ம ஒரு நம்பர் கெஸ் பண்ணுறோம், இதுக்கு அடுத்த நம்பர் ஒரு நம்பர் பாஸ் பண்ணுதுன்னா அப்போது இந்த நம்பரை வந்து எப்படி பாஸ் பண்ணிச்சு, அப்போ இவன் ஆர்டர் வைஸாக எடுக்கிறானே, ஒருவேளை அந்த நம்பர் வருதான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா நம்ம எடுக்கிற நம்பர் சரியாக வருதா, இல்லை நான் 6 7 எடுக்க போய் அவங்க 6 4ன்னு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். எப்பயுமே ரிசல்ட்டு கொடுக்கும்போது அதை போய்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு அடுத்த முறை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நம்பர் எளிதாக சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமையும். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டுக்கு போயிடுவோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங், இது 3 டிஜிட் கெஸ்ஸிங், இது ஆல் போர்டு கெஸ்ஸிங். 6 1 தான் ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 6 6 1 6 1 1 நிறைய இடத்துல பாஸ் பண்ணுது. 6ம் பாஸ் பண்ணுறது அடிப்படையில் நம்ம 6 1 தான் கொடுக்குறோம். மேபி 6 1 பாஸ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம 6 1 தரோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஜிட்டில் 291 கொடுத்துருக்கோம், 651 கொடுத்துருக்கோம், 742 கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்ட இடத்துல பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இந்த மாதிரி நம்ம இந்த 3 நம்பரையும் ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் மாற்றி போட்டால் ரிசல்ட் வரும்ன்ற அடிப்படையில் நம்ம தந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்தவரையிலையும் 2 சூஸ் பண்ணால் 9ம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் 2 9 கொடுத்துருக்கோம். 9 பாஸ் பண்ணுற போது 1 அதோட பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 1 இங்கே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நம்ம 9 1 கொடுத்துருக்கோம். இந்த 9 பி போர்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற அடிப்படையில் 9 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 651 5ம் பி போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் இந்த 6ம் ஏ போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 742 2ம் சி போர்டுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7-2ன்ற அடிப்படையில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 7-2 கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நாளை சந்திப்போம்.